ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காவல்துறை தேர்வில் எதிர்பார்க்கப்படும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், டெய்லி ஒரு 10 முதல் 15 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், சோசியல், புவியியல், சயின்ஸ் எல்லாம் சேர்ந்து டெய்லி ஒரு 15 கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வந்தால் கூட உங்களுக்கு லாபம் தான். மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். டெய்லி அப்லோட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 கொஷின் அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா 30 நாளைக்கு 300 கொஷின் வந்துடும். ஸோ அந்த 300 கொஷின் ஒரு 2 கொஷினாக வராதா உங்களுக்கு? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். கலிங்கப்போர் நடைபெற்ற ஆண்டு என்ன பார்த்தீங்கன்னா கிமு 261. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காட்பின் ஆஸ்டின், அதாவது K2 எனப்படும் காட்பின் ஆஸ்டின். அதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 8611, அதாவது 8611. அடுத்து லத்தீன் மொழியில் பணத்தின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மானாட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பணக்கொள்கையை அமல்படுத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி. அவங்க தான் பணக்கொள்கையை அமல்படுத்துகிறாங்க. அடுத்து சார்க் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு சார்க் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எரிதலுக்கு துணை செய்யும் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அடுத்து உலக மலேரியா தினம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25. அடுத்து வைரஸ்களுக்கான எதிரான புரதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பெரான். அதுதான் வைரஸ்களுக்கு எதிரான புரதம் சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய மனித செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை. இது 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அசோகர் பின்பற்றிய சமயம் என்ன பார்த்தீங்கன்னா புத்த சமயம். அடுத்து எலுமிச்சையில் உள்ள அமிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். அடுத்து மின் ஆற்றலின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோவாட் மணி. சதி தடை சட்டம் கொண்டு வந்த ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 1829. அடுத்து பாடலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு. அவர் தான் பாடலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்திருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தினங்கள் டெய்லி ஒரு நோட்ஸில் டெய்லி ஒரு தினம் நான் உங்களுக்கு நோட் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கங்க. மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.